ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் ஒன்றாக முன்றிலோ இல் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பழமொழி 400. பழமொழி 400 என்ற நூலை இயற்றியவர் யார்? முன்றுரை அரையனார். நல்கினாள் என்பதன் பொருள் என்ன? கொடுத்தாள். பழமொழி 400 டேஸ் பாடல்களை கொண்டது. 400 நீர் உலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர்கூட்டல் உலையில். வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? நாட்டுப்புற பாடல். மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர் யார்? கி.வா. ஜெகநாதன். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் திருஞான சம்பந்தர். தன்பொருணை புனல்நாடு என்ற திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் சேக்கிழார். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் டேஸ் மாவட்டமே முதலிடம் வகிக்கின்றது. நெல்லை. டேஸ் என்னும் இடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழாய்வில் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன. ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் எது? தூத்துக்குடி. டேஸ் ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை எனும் துறைமுகம் இருந்தது. தாமிரபரணி. எங்கு விளைந்த பாண்டிய நாட்டு முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்கியது? கொற்கை. முத்து படுபரப்பிற் கொற்கை முன்றுரை என்று கொற்கை முத்தை சிறப்பித்து கூறும் நூல். 8 தொகை 10 பாட்டு நற்றிணை. கொற்கையில் பெருந்துறை முத்து என்று கூறும் நூல் எது? அகநானூறு. காவற்புரை தெரு அமைந்திருந்த இடம்? நெல்லை. காவற்புரை என்பதன் பொருள் சிறைச்சாலை. கூலம் என்பது டேஸ் குறிக்கும் சொல் ஆகும். தானியம். தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள பகுதி எது? பாளையங்கோட்டை. வணிகம் நடைபெறும் பகுதியை பண்டைய மரபின்படி எவ்வாறு கூறுவர்? பேட்டை. பொதிகை மலையில் வாழ்ந்த முனிவர் யார்? அகத்தியர். திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடையது? பாண்டியர்கள். இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடினார்? பொதிகை மலை. திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது. தாமிரபரணி. பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம்? எட்டயபுரம். கடிகை முத்துப்புலவர் எந்த ஊரைச் சேர்ந்தவர்? எட்டயபுரம். ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது? முக்கூடர் பள்ளு. நெல்லையப்பர் கோவிலில் காந்திமதி தாயை தரிசித்து உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்றவர்? பலபட்டை சொக்கநாத புலவர். ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை பாடியுள்ளவர் யார்? பிள்ளை பெருமாள். நம்மாழ்வார் பிறந்த இடம்? திருக்குருகூர். திருப்புகழ் பாடியவர் யார்? அருணகிரிநாதர். கழுகுமலையில் கோவில் கொண்டுள்ள முருகப்பெருமானை பற்றி காவடி சிந்தி பாடியவர் அண்ணாமலையார். வாடா என அழைத்து வாழ்வித்தாள் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் அழகிய சொக்கநாத புலவர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று பாடியவர் யார்? மாணிக்கவாசகர். குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். கையிலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனகமகா மேருவென நிற்கும் மலை அம்மே துயிலும் அவர் விழிப்பாகி அகிலம் எங்கும் தேடும் துங்கர் திரிகூட மலை எங்கள் மலை அம்மே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் குற்றால குறவஞ்சி.
ரசிகமணி என்ற சிறப்பிக்கப்பட்டவர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். அணி என்பதன் பொருள் அழகு. ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெறச் செய்தலை டேஸ் என்பர். அணி. மயில் போல ஆடினாள். இலக்கண குறிப்பு தருக. உவமை அணி. உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அஃது டேஸ் எனப்படும். எடுத்துக்காட்டு உவமை அணி. உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறும் அணி. இல்பொருள் உவமை அணி. இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி. அக்ரானமி சரியான தமிழ்ச்சொல் காண்க. உளவியல். ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவப்படுவது வினாவாகும். வினா கேட்க பயன்படுத்தும் சொற்கள் டேஸ் எனப்படும். வினா சொற்கள். இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்களை டேஸ் என்பர். இரட்டை கிளவி. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர். பொருளின் பெயர் அதன் உறுப்பு ஆக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். டேஸ் விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருள்கள் காரணமாக வரும். அடுக்குத்தொடர். பொங்கல் உண்டான். இலக்கண குறிப்பு தருக. தொழிலாகு பெயர். டாக்டரின் சரியான தமிழ்ச்சொல் காண்க. கொள்கை. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காகச் செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று பாடியவர் பொய்கையாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யார்? பொய்கையாழ்வார். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை எடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று பாடியவர் யார்? பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள டேஸில் பிறந்தார். மாமல்லபுரம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை இயற்றியுள்ளவர் யார்? பூதத்தாழ்வார். தகழி பொருள் தருக. அகல்விளக்கு. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. இன்புருகு என்பதனை பிரித்து எழுத கிடைப்பது இன்பு கூட்டல் உருகு. இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்குள் சிறுகாலை செய் என்று பாடியவர் யார்? முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் என்ற நூலை இயற்றியவர் யார்? முனைப்பாடியார். பைங்குள் என்பதன் பொருள் என்ன? பசுமையான பயிர். முனைப்பாடியார் வாழ்ந்த நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொதுவுடைமை நெறியே டேஸின் வாழும் நெறி. திருவள்ளுவரின் வாழும் நெறி. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று பாடியவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புணப பழவே என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. மக்கள் பணியையே இறை பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழின் பெயர் என்ன? அருளோசை. ஜென் எனும் டேஸ் மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள். ஜப்பான் மொழி சொல்லுக்கு. அணுவை துளைத்து எல் கடலை புகட்டி குறுக்கத் தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றுபவர் யார்? ஔவையார். தமிழ் நூல்களில் டேஸ் எனும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும். திருக்குறள் எத்தனை பகுப்புகளை கொண்டது? 3. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 70.
இன்பத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 25. வாய்மை எனப்படுவது என்ன? தீங்கு தராத சொற்களை பேசுதல். யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? பொறாமை உள்ளவன் செல்வம். வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையாத்தற்று. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் என்று கூறுபவர் யார்? வள்ளுவர். பேதங்கள் என்ற சொல்லின் பொருள் தருக. வேறுபாடுகள். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா. தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன் கூட்டல் நாடு. கண்ணியமிகு எனும் அடைமொழியால் குறிப்பிடப்படுபவர் யார்? காயிதே மில்லத். வீடு முழுக்க வானம் எனும் கவிதை நூலை எழுதியவர் யார்? சே பிருந்தா. காயிதே மில்லத் என்னும் சொல்லுக்கு டாஸ் என்பது பொருள். சமுதாய வழிகாட்டி. திருச்சியில் ஜமால் முகம்மது கல்லூரி, கேரளாவில் பரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க காரணமாக இருந்தவர் காயிதே மில்லத். தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று புகழ்ந்து கூறியவர் அறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர். காயிதே மில்லத்தை பற்றி புகழ்ந்து கூறியவர் தந்தை பெரியார். இதோட அந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.